இப்போ புதிய ஏற்பாட்டில் டைத்துக்கு இதனால கொடுத்தாகணும், கொடுக்கலன்னா கடவுள் சவிப்பாரு அப்படின்ட்டுலாம் அந்த வசனம்லாம் காட்டுவாங்க. ஓகே, ஆமோஸில் வருதுன்னு நினைக்கிறேன். ஆமோஸ்லேயும் மல்கியாலையும் வருது, கடவுள் வந்து சவிப்பாரு, நீ கொடுத்தே ஆகணும், கொடுத்தா தான் உனக்கு கடவுள் ஆசீர்வாதம் கொடுப்பாரு அப்படின்னு. நான் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் இட் வாஸ் கிளியர் ஃபார் யூ. இப்போ இவங்கெல்லாம் ஏன் தசமபாகம் கேட்குறாங்கன்னா, இவங்கெல்லாம் ஓநாய்கள். பைபிள் இதில் இப்போ நான் சொன்னதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது, சரியாக படிச்சிருக்க மாட்டாங்க அப்படின்னா ஊழியம் பண்ணக்கூடாது. அதிக ஆக்கினையை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகராகாதிருப்பீர்களாக அப்படின்னு சொல்லிட்டு யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் சொல்றாரு. தெரியலன்னா மூடிட்டு இருங்கடா, நியாய தீர்ப்பு உங்களுக்கு, யூ வில் பி மோர் ஸ்ட்ரிக்ட்லி பி ஜட்ஜ், ஸோ பி கேர்ஃபுல், டு நாட் டீச். தெரியலன்னா மூடிட்டு இருங்க அப்படின்னு சொல்றாரு. ஸோ இவங்கெல்லாம் எதுக்காக சொல்றாங்கன்னா, தசமபாவம்னு கேட்குறாங்கன்னா, இவன் பையில போட்டுக்கிறதுக்கு. இதெல்லாம் ஆடுகளை வேட்டையாடி திங்கிற ஓநாய்கள். ஆட்டு தோல் போட்டிட்டு பைபிள் வசனம் எடுத்து வச்சுக்கிட்டு அதில் இருக்கிறதெல்லாம் எடுத்து வியாகியானம் பண்ணி தசமபாகம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தசமபாகம் சர்ச் கொடுக்கவே முடியாது. பழைய ஏற்பாடு எடுத்து ஆவிக்குரிய அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கன்வெர்ட் பண்ணால் கூட சர்ச்சால் கொடுக்க முடியாது. அப்படின்னா எபிரேயர் புத்தகமும் 1 பேதுரு புத்தகமும் பைபிள் விட்டு தூக்கிடுங்க. தூக்கிட்டா நாம ராஜரிக ஆசாரியன்ட்டு ரெஃபரன்ஸ் இருக்காது. அதுக்கப்புறமா தசமபாகம் வாங்கலாம், கொடுக்கலாம், வாங்கலாம்.